ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் 16, 17 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இந்த வசனங்களை தொடர்ந்து 18ஆம் வசனத்திலே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து கூறினார். இந்த வசனங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள்: 16ஆம் வசனத்திலே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் 3 பேருடைய செயல்பாடுகளையும் நான் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று கூறுகிறார். ஆகவே பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விண்ணப்பத்தின்படி நம்மோடு கூட என்றென்றும் இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய ஒரு சகாயரை, தேற்றரவாளனை அனுப்புகிறார். அருமையானவர்களே, இது எத்தனை பெரிதான சிலாக்கியம் என்பதை சிந்தித்து பாருங்கள். 17ஆம் வசனத்திலே, அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட, அவரால் ரட்சிக்கப்பட்ட, அவருடைய பரிசுத்த இரத்தத்தால் பாவங்களற கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அருமையானவர்களே, நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்குவதற்காக கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிரோடு எழுந்தார் என்பதை அறிந்து, உணர்ந்து, உங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால், இரட்சகராக, தெய்வமாக, மீட்பராக ஏற்றுக்கொண்டால், உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை தம்முடைய பிள்ளையாக அவர் மாற்றிக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, உங்களோடு கூட கடைசி வரைக்கும், நித்தியம் வரைக்கும் வாழும்படியாக பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அருளி செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாயிருக்கிறது. ஆமேன். நன்றி.